इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्
அவபோதस्य அநேக கர்மயோஜனானாம் அதோத்யஸ்வாசாவ்யாசனா அகாரக பிரஜானம் கர்மகாரகாக எந்த காரணத்தோடு சம்பந்தம் இல்லாத பிரம்மஸ்வரூபத்தை ஆத்மாவாக தெரிந்து கொண்டவன் தெரியாமல் அது கர்த்தாவா கர்மவா கர்ணமா ஒரு காரணம் இல்லை. காரணமே ஆகவே காரணம் இதோட சம்பந்தப்பட்ட காரணம் அப்படி இல்லாத பிரம்மஸ்வரூபத்தில் பரிணமாத்த அவபோதத்த என்ற ஒரு அதிகாரி அவபோதம் ஏற்பட்டு அதுவே பரிணமாப்தி ஏற்படுவதோ பரிணமாப்தினா பிரம்மன் அது ஆத்மஸ்வரூபத்திலேயே அவன் நிச்சயோடு இருந்துட்டு இருக்கான். வேற அனந்த வேலையும் அது ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்துருக்கான். அப்படி இருக்கிறவனுக்கு அப்படி இருக்கிறவனை குறித்து யோதராராம் அதேச கர்ம யோதராராம் அதே என்ன பண்ணணும் எல்லா யோதனைக்கும் யோதனா பண்ணாங்க கர்ம விதி அத்தனை கர்ம விதிகள் எந்த ஒரு கர்ம விதி கூட இருக்கக்கூடிய ஒரு ஞானிய குறித்து பிரவர்த்திக்காது சுத்தமாயிடும் வழிவிடும். என்ன செய்யணும் பார்த்தோம்னா கர்ம விதியானது அதை செய்து கூட்டி விட்டு அவரை பிரவர்த்திக்க வைத்தார். ஆனா இந்த ஞானிய பார்த்தா அப்படியே மறுத்து கொண்டது வைக்காம இதுதான் ஞானியுடைய சுவாவம் இவரை பிரவர்த்திக்க வைக்க முடியாது. இவருடைய சுவாவம் அப்படி கர்மாவோட சம்பந்தப்பட முடியாது. ஆகையாலே கர்ம விதிகள் அதே ஒரு கர்ம விதி எல்லா கர்ம விதியும் இவரை குறித்து பிரவர்த்திக்க வைக்கிறது இல்லை. ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். பிரகஸ்பதி என்பது கதையோர் அப்பிரவர்த்ததை பிராமணத்வாத் கர்மாணி விப்ரோவா கர்த்த கர்மணி யதாயம் திருஷ்டாந்தா இவம் தாஷ்டாந்தி பிரகஸ்பதி கதையை என்பது கதையோர் அப்பிரவர்த்தம். பிரகஸ்பதி கவனம் யாரும் அந்த யாகத்துல யார் அதிகாரி அப்படின்னா பிராமணோ பிரம்மவர்க்கதாமகா பிரகஸ்பதி கதையினை கேட்ட அதாவது பிரம்மவர்க்கங்கிற கருத்துக்காக இந்த யாகம் இருக்கப்படுறது. அது யாரை செய்யணும் யார் அந்த யாருக்கு அதிகாரின்னா பிராமணா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த விதிவாக்கியம் வந்து கத்திரிக்காரையும் விழலாம். பிரவர்த்திக்கிறோம் அவன் எனக்கு வந்து இந்த பிரம்மவர்க்கம் பார்க்கணும் இந்த பிரம்மவர்க்கம் போனோம்னா என்ன வந்து இந்த யாரு நடக்கிறது அப்படின்னு அவன் புரிந்து போறோம். புரிய மாட்டாங்க எனக்கும் எப்போ சம்பந்தம் இல்லை. ஏன்னா பிராமணன் அப்படின்னு வருவான். ஏன்னா அந்த வாக்கியத்தை பார்த்தாலும் கத்திரியனுக்கு அகம் அந்நிய பிரவர்த்திக்கும் இந்தியெல்லாம் கூட்டி விடுறதுக்கு யாரும் அப்படிங்கிற ஒரு சுத்தி வராது. அப்ப கத்திரிக்கு இந்த விதியானது மழுங்கி போயிடுறது. பிரவர்த்தனாவாக ஆகாது. அதே பிராமணனா இருந்தாங்கன்னா அவனை குறித்து அந்த அதிகாரிய பார்த்து அந்த வருஷமானது சொல்றது. அதனால பிராமணனுக்கு அந்த கிடையாது. பிராமணத்வான் அம்மாவி விப்ரோவா சட்டப்பட்ட ராஜசூயருக்கு அந்த ராஜசூயருக்கு நதியெல்லாம் ஆச்சு. ராஜா ராஜசூய வாராட்சிராமோ அப்படிங்கிற வார்த்தைப்படி ராஜசூயருக்கு பிராமணன் அந்த வாக்கியத்தை பார்த்தா ஆமா இந்த வாக்கியம் எனக்கும் ஒரு விதிதான் அப்படின்னு நினைச்சுப்போம். ஏன்னா வாக்கியத்தை அதிகாரி
ஏகாபிமானமோ அது தெரிவிக்கிற ஏகாபிமானமோ ஏகாபிமானம் உள்மகன விதிதான் அந்த விதியப்பட்டது. அந்த ஞானிக்கு ஏகாபிமானம் இருக்கும். ஏகாபிமானம் இருந்தது நான் பிராமணன் அப்ப அவனுக்கு அவனை ஞானிக்கு ஆகையாலே அபிராமணாகிற யாருக்கு இருக்கோ அவன் ஞானி இல்லை. அபிராமணாகிறது இல்லை. அதாவது தேவன்தான் பிராமணத்துக்கு அச்சயமா இருக்கு, பிராமணமா இருக்கு. எனக்கும் இந்த சம்பந்தம் அப்படின்னு ஒருத்தனால் அந்த ஞானி இருக்கு. வேதத்துல ஒரு விஷயம் இல்லை. ஞானி இந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை. அதுதான் சொல்றாங்க அபிமானம் உள்ளவனை பகவத்கீதையில தேகம் உள்ளவன் அப்படின்னாலே தேகத்தில் அபிமானம் உள்ளவன் தான் தேகம் உள்ளவன். தேகம் வேறு நாம் வேறு, தேகம் எதோடையது அப்படிங்கிற அபிமானம் இல்லை அப்படின்னா அந்த ஞானி தேகம் இல்லாதவன் சம்பந்தப்படுறது சரீரம் உள்ளதாக ஆகிறது அப்படின்னா எப்படி ஆகுது? அஞ்ஞானத்தினாலே நம்ம அஞ்ஞானம் இல்லாதவருக்கு தேகத்தோடு சம்பந்தம் இல்லை. தேகத்தோடு சம்பந்தம் இல்லைன்னா தேகத்தோடு சம்பந்தம் உள்ளவனுக்கு எந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிகள் இவனுக்கு வராது இல்லையா? அதை தவிர்த்து ஏதாவது விதி இருக்கும், ஒரு விதியும் இல்லை. தேகசம்பந்தம் இல்லாதவனுக்கு அப்படின்னு ஒரு விதி ஆகையானே இந்த தத்துவஞானி வித்தியாசமான சாத்தியஸ்வரூபமா இருக்கிறா அத்தியா அப்படின்னு அத்தியாயம் பண்ணிருந்தா கூட அவன் ஏராளமான உள்ளவருக்கு எடுத்துக்கொள்ளலாம் சரியா இருக்கான். ஆனா எப்படி இருக்காங்கன்னா ஆத்மீக சத்தியமே நிச்சயமா இருக்கு. அதனால கவனிச்சா பிரபஞ்சம் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு பாக்கியலான்னு ஆத்மாரம் அப்படி வச்சு இருக்கிறவன் தான் அவன் ஆத்மபுத்தி தேகாதிகளை ஆத்மாவிலே அப்படின்னு பார்க்கிறான். அதை பார்த்து அவன் பார்க்கிறான். அதனாலே அது முன்னாடி சொன்ன உதாரணத்தோட ராமனுக்கு ஏற்படுத்தவர்கள் அதிகாரம் தெரிவிக்கிறாரே அதிகாரி ஆக மாட்டானோ ராஜசூரியனுக்கு அதிகாரம் தெரிவிக்கிறாரே ராமனுக்கு அதிகாரி ஆக மாட்டானோ அறிவாருக்கு தேனாதிகளே ஆத்மகாமிக்காக இல்லையா அதிகாரி ஆக மாட்டான். ஏன்னா அதை வேகக்கூடிய காரியத்தை ஆமாங்கிற அனுமானம் அவருக்கு அதை வேகக்கூடிய பார்க்கிறதை அது எதோடா அப்படிங்கிறத சத்தியம் இதே விஷயத்தை சொல்றதுக்காக அடுத்த உதாரணம் சொல்ற சத்தியார்த்தத்திய உதாரணம் நல்ல உதாரணம் கொடுக்குறேன். குழந்தை அது என்ன பண்ணும்? அது அழகா ஒரு மணி பொம்மை ஞான பொம்மை வாங்கி கொடுத்தாரு. அப்படின்னா நல்ல மண்ணால் பண்ணிய யானைகளுடைய பொம்மை. குழந்தை என்ன பார்க்கறது? அது பொம்மையில பார்க்கறது இல்லை, அது நெறி யானைன்னு பார்க்கறது. அப்ப என்ன பண்றது? யானைவானது அந்த யானை பொம்மையில சிவப்பும்
வச்சுட்டு அத்தியாசத்தை வச்சுட்டு அதை அழிக்கிறது அவங்களும் விவகாரம் பண்றாங்க. அதே மாதிரி ஆனா நமக்கு எல்லாம் எப்படி மண்பொருளை அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க யாரையும் சொல்ல மாட்டோம். முதல்ல யானை சரியானதாக பாதித்து விவகாரம் பண்ணும். அதை போல இது என்ன நடக்கிறதுன்னு கேட்டா அத்திய ஆத்மி இந்த தேகாதிகள் தோன்றும் தேகாதியா அந்த காலத்தை பிராணம் இது எல்லாத்தையும் இவன் வந்து ஆத்மாவா உண்மைய நிஜமான யானை நினைக்கின்ற மாதிரி இந்த தேகத்தையே ஆத்மா அப்படின்னு நினைச்சிருந்தான் போது. அதனால குழந்தை மாதிரியே வரும் குழந்தை எப்படி விவரிக்கிறதோ அது மாதிரி வரும் தேகாதிகளை ஆத்மாவாக நினைச்சிட்டு தான் பிராமணர் ஜீவிக்கப்பட்ட கர்மாவுக்கு செய்ய வேண்டும். அது கத்திரியாக வைக்கப்பட்டது. நான் கத்திரிகள் அல்ல, ஆகையால சாதிப்பேன் எனக்கு கிடையாது அப்படி சொல்றாங்க. இல்ல இதெல்லாம் அந்த குழந்தைத்தனமான விவகாரம் தான். ஆத்மஜானி என்ன பண்ணுவான், நான் கத்திரிகளான்னு கேட்டா அதுவும் இல்லை, பிராமணா அதுவும் இல்லை, அப்படியாக இருக்கும்போது அந்த விஞ்ஞானிகள் வந்திருக்கு பிராமணனுக்கும் கத்திரிகனுக்கும் இப்படி உள்ளவங்க வந்திருக்கு யாருக்கா தெரிஞ்சுதா இல்லை அத்தியாசத்தினால விவகரிக்கிறதோ விவகரிக்கிறதோ அதே மாதிரி ஆத்மாவாக விவகாரம் ஞானகர்மனோ சர்வஸ்ரீவ சமுச்சயம் ஞானம் கர்மாவும் சேராது அப்படின்னு சொல்றாரு வச்சுருவாங்க. கிடையாது ஒரு பூ வச்சுக்கிறவங்க நான் கவனிக்கிறேன் நீங்க ஞான கர்ம சமுச்சயம் ஞானமும் கர்மாவும் ரெண்டு சேர்ந்துதான் வேலை செய்யுது. கர்மாவும் வந்து ஞானமே இல்லாத வரைக்கும் கர்மாவே வராது. நான் செய்ய வேண்டிய கர்மா என்ன அப்படின்னு நாம 20 நாள் சிந்திப்போம். விஜயவாசிகள்லாம் யாரை குறித்து எதை வெற்றியதோ அந்த விஷயத்தை அவன் தெரிந்து கொண்டிருந்தாங்க. அவசாரம் பண்ண முடியும் தெரியாது சொன்னா அவசாரமா இல்லை. ஆகையாலே கர்மாவசாரத்து ஞான புரிந்து அதாவது பொதுவாக ஞானத்துக்கு கர்மா ரொம்ப சமுத்தியம் அப்படின்னு சொல்றாரு. அது வாஸ்தவம் தான். ஆக சொல்லக்கூடிய ஞான கர்ம சமுத்தியம் நிராசம் வைத்து பொதுவான இந்த லௌகிக ஞானம் கர்மா இருந்து சமுத்தியம் வராதுன்னு சொல்றது. ஆத்ம தத்துவ ஞானத்துக்கும் கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அதிசயிக்கக்கூடிய அத்தியாச ஞானத்துக்கும் விரோதத்துக்கும் இந்த அத்தியாசத்துக்குள்ளே கர்மாவுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய அவகாசத்தை அத்திய ஞானத்தை நான் சொல்றேன். அது வந்து கர்மாவோடு சேர்ந்து அதுக்கப்புறம் சௌக்கியத்தை அடையலாம் சொல்றான். சவயம் அசவயம் ஞான கர்மாவோ சர்வத்திரிய சௌக்கியம் சத்தியாசத்தை ஞானத்திலும் கர்மாவுக்கும் சமுத்திரம் சர்வத்தைய ஒரு இடத்திலே கூட வராது அப்படின்னு நிராகரணம் பண்ணதான் அறிவுதான். பிரயோஜனக்காக ஞான கர்மனோ வாரயுகம் அந்த கர்மாவசாரம் பண்றதுக்கு காரணமாக இருக்கும். அந்த கர்மாவசாரத்தையும் ஞானத்தையும் பிரயோஜனம் அதாவது காரியாரம் அந்த ஞானம் இருந்தால்தான் அவசானம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல அப்பா வந்தாலும் கூட நீங்க அப்பா அம்மா வந்தாலும் கூட அந்த பகுதியில விவாகம் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒன்றுதான் அவன் எந்த இடத்துல அப்படின்னு கேட்க தீவிரமான ஒரு சில ஞானக்கரா நமக்கு வர முடியாது அப்படின்னு பொதுவா எல்லா ஞானம் கர்மா பொதுவா சொல்றது விவாகத்தை காமிக்கிறார்.
ஒரு மரக்கட்டை அதுல இருக்கிறது மரக்கட்டை இருக்கு வெட்டி விட்டுருக்கா மரத்தை இங்க தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு என்ன தெரியுதுன்னா அது ஒரு திருட வைக்கிற மாதிரி ஒரு சாந்தி ஏற்படுறது அது மரக்கட்டை. ஆனா அதை என்ன பண்றேன் எப்படி நினைச்சுக்கிறான் அது திருட வைக்கிறான் அப்படின்னு அது சொல்றான். அது திருடவே செய்யறது அவனுக்கு தெரிஞ்ச அவன் என்ன பண்ணுவான் ஒரே போடுவான் இல்லையா அவன்கிட்ட பயந்து ஓடிடுவான். அதாவது அத மாதிரி புத்த ஆதவி கதா புத்த ஆதவி ஆத்மானம் அத்தியாரோக்கிய காத்தியாத்தியாரோ சாந்தனா. இந்த முக்கியாதிகள்ல ஆத்மா ஆத்மாவிலே முக்கியாதிகள் அனாத்மாங்கிற விவேகம் இல்லாமல் அதெல்லாம் சேர்ந்து ஆத்மா நினைச்சிருக்கான். அதெல்லாம் அத்தியாரோகம் பண்ணி விவகாரம் பண்ணிருக்கான். அவன் ஓடுறான் அழிஞ்சு போறான். அது மாத்திரம் இல்லை, நானும் ஒரு திருடன் அப்படி அழிஞ்சு சிவந்தான்னு சொன்னா அவன் என்ன செய்வான்னா பராயத்தி அப்படின்றாரு. பராயத்தி மாற்றத்தான் ஓடிடுவான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு கப்பல் சென்று அழிக்க போவான், விரட்ட போவான், இப்படி நிறைய சட்டம் பண்ண முடியும். அது எல்லாமே அந்த வஸ்துவை திருடன் அப்படின்னு நினைக்கிறதுனால ஏற்பட்ட விவகாரங்கள். ஆத்மா நினைச்சிருக்கிறாரு பண்றான், நிறைய விவகாரம் பண்றான். அந்த ஞானத்துக்கும் இவன் செஞ்ச கர்மாவுக்கும் காரிகாரதாவும் இருக்கு. அந்த விவசாயத்திலே சோழ வித்தியாசம் இவன் ஓடுறதுக்கோ அடிக்க போறதுக்கோ காரணம் இல்லையா? அப்ப ஞானமும் வேணா கர்மாவும் வருது, ஞானமும் வந்துருச்சு கர்மாவும் வருது. ஞானம் வருவது அந்த ஞானத்துக்கும் அப்படிங்கிற அந்த சாத்தியக்காரத்துக்கும் அதனால வந்து கர்மாவுக்கும் அந்த விவசாயத்திலே கவுச்சயம் இருக்கு. அதே மாதிரி முக்கியாதிகளை தான் அப்படின்னு நினைச்சாலும் இந்த ஞானத்துக்கும் கர்மாவுக்கு தேவையான அவன் செய்யக்கூடிய விவகார கர்மாவுக்கும் விரோதம் கிடையாது. எத்தனை ஞான கர்மனோ பிரயோஜனபாவா தத்திர சர்வத்திர அயம் நியாயः. உதாரணத்தை காட்டினீங்கன்னா செய்யக்கூடிய காரியத்திலே ஞானம் தேவைப்படுமோ அவர் தேவைப்படக்கூடிய ஞானத்துக்கும் அதனால் வரக்கூடிய கர்மாவுக்கும் சமுச்சயம் சமகாலம் நாட்களேன உபவர்த்தியதே சமுச்சயः கர்மாவுக்கும் அதாவது சமுச்சயமாக சேராது சொல்றேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு எதிராக சொல்கிறார். சமகால சமுச்சயமும் வராது, கிரம சமுச்சயமும் வராது. சமகாலம் ஒரே நேரத்தில் யாரும் ரெண்டு கேள்வி இருக்குதா யுக சமுச்சயம் சமகால சமுச்சயம் ஒவ்வொரு விதமா இருந்து வேலை பண்ணிட்டுனா கிரம சமுச்சயம் இதெல்லாம் எந்த மாதிரி இடத்துல வராது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார். நானோ சதத்வவிஞ்ஞானம் யதாநாங்கம் பராயணே ஆத்மனம் தத்வவிஞ்ஞானம் தத்வநாங்கம் கிரியாவிஷு. அதே ஸ்நானம் கிடையாத அந்த சாணுவான தத்துவஞானம். இப்ப இந்த தத்துவஞானம் வந்திருக்கோம் ஓடுறோம். ஏற்கனவே திருடவே சரி ஓடினான் அடிச்சு போனான். இப்போ காணோடு நம்மளுடைய தத்துவஞானம் வந்திருக்கோம், அதையும் காரியத்தை செய்யணும், அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். அப்ப ஏன் ஞானம் அதுக்கு விரோதி. இது அதுக்கு தேவையான ஞானம் இல்லை, விரோதியான ஞானம். அவன் செஞ்ச
ஆத்மஸ்தத்துவ விஞ்ஞானம் நான்கும் தெரியாது. இந்த இஷ்டப்பட்ட கீழ் நிகழ்ச்சிகளை செய்வது அதனால் நிர்வாணஸ்தானம் பண்றதுக்கு தேவையான ஞானம் ஆசிராமணா அத்தியாவிஞானம் மகம் அக்கத்தரவரை அதிகாரி இந்த தர்மாவசனான அதிகாரியாக இந்த ஞானம் இதெல்லாம் இல்ல அவர் ஆத்மா நிச்சயம் சமுத்திரத்துவாக சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற தத்துவியானம் வருதுன்னா அப்ப இவனுக்கு அந்த ஞானத்தை பிரவர்த்திக்காது வராது. வரத்துக்கு அந்த ஞானம் விரோதி. அதான் சொல்றான் ஆத்ம விஞ்ஞானம் தத்துவம் நான்கும் கிரியாவிற்கு குணத்திய வீரஸ்வாசாவியம் அன்றும் ஒரு மதப்பிரயோகம் ஆயுதம் இல்லை. இப்ப சார்வ ரோகம் அப்படின்னு திருடம் அப்படிங்கிற ஞானம் ஆணுடைய வந்ததுன்னா அதுக்கு தகுந்த வேலை செய்யறதுக்கு அந்த காரணமா இருக்கு உபகாரமா இருக்கு. அது அர்த்தம். அதே காரியம் அது சார்வா அப்படின்னு தீர்மானம் வந்தா நடக்காது. அதான் அதனால ஆத்மாவுடைய தர்மஞானம் உபயோகப்படாது உபகாரம் உபகாரத்தை வாசிக்கிறப்போ அந்த பிரச்சனை அவன் தேவை பண்ணி அவன் உதாரணம் பிரகாரம் அந்த மாதிரியான அதாவது ஆணுடைய தத்துவஞானம் அந்த பராயணம் அவன் என்ன காரியத்தை செய்யறானோ அந்த காரியத்தை அதை தோறந்து நினைச்சிட்டு அந்த காரியத்தை செய்யலாம். செய்யும் போதுதான் அது தோறந்து அப்படி இருக்கும். என்ன ஓடுறேன்னா அது தெரியல போகாது அப்படிங்கிறது சொல்லிடும். அவன் ஆசிரியர் காரியம் போது அந்த இதோடு சேர்த்து சமகாலமாக அதை போல இந்த சத்தியானம் வந்ததுன்னா ஆத்மத்தியானம் வந்ததுன்னா அந்த காரியத்தோடு அந்த காரியம் நடக்காது இல்லையா? அதனால அந்த காரியத்துக்கு சமதானம் கதைய சமத்தியம் வந்தது அப்படின்னு சொன்னா வரவே வராது. சமதானத்தை வரலாம் நாமதா அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஓடி கொண்டது அப்படின்னு கேட்டா அதுவும் வராது. ஏன்னா இது அபரவாசம் அப்படின்ற கர்மாவை சொல்லியாரு. வயதோட ஆத்மஞானம் எப்போது அந்த காலத்தில் பாடு கிரமமாக்கியன்னா எப்ப வரும்? முன்னாடி அவங்க வந்து பின்னாடி அதனால அந்த காரியம் வந்து அப்படின்னு சொன்னா அவன் கிரமம் முடியும். நிறைய அது வந்தது அந்த பையன் 3 4 வந்தது அப்புறம் 2 வந்தது போயிருக்கலாம். ஆனா 1 வருடம் 2 3 4 அப்படின்னு ஒரு 4 வரும்போது அந்த 3 வரைக்கும் போயிருக்கலாம். ஆனா அது ஆனா ஒன்றும் முக்கியமா வந்திருக்காங்க. ஆனா
வந்தது. அதுக்கு அப்புறம் ஏற்பாடு அந்த அகத்தியாரத்தால வரக்கூடிய காரணம் வராது. சமகாரத்தான் அந்த காரணம் வராது. அந்த பிற்பாடு அந்த காரணம் வராதா? அதனால சமகாலம் சமச்சேரிக்கு அதே மாதிரிதான் ஆத்ம கர்மஞானமும் அந்த சமகாலத்தை எப்போ இருக்கோ அந்த சமகாலத்தில் கர்மாவத்தியாரம் அந்த ஆத்ம கர்மஞானம் பிறகு கர்மாவத்தாரத்தை ஏற்படாது. குணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சுவாவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலும் இந்த ஆத்மஞானத்தோடு கர்மா வந்து நமக்கு வர முடியாது அப்படிங்கிற அனுரோதினா சுவாவம் அனுவர்த்தனை குணபூர்த்தம் பிரதானா குணோதகா அனுரோதிய சுவாவம். அதாவது ரெண்டு வஸ்துக்கள்ல எது பிரதானம் அப்படிங்கிறது எது கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். எதிரொலிக்க சுகாவத்தை அனுசரித்து போகும் அது எது தன்னுடைய சுகாவத்தை அனுசரித்து போகாது அது பிரதானம். எப்படி பண்ணாங்கன்னா அவருக்கு தேவதா இருக்கா பாவி போன்றத பாவிகளுடைய அந்த தேவதைதான் அதை எழுதி வைக்கிறாரு. வழக்கமா இருந்தாலும் பரவாயில்லை அவர் அனுசரித்து போக முடியாது. அந்த பெரியவரை அனுசரிச்சுதான் போக முடியாது. ஆனா அந்த பெரியவர் இவரை அனுசரித்து போகிறது என்ன சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது எது பிரதானம் எது குணம் அப்படின்னு சொன்னா எது அனுசரித்து எது நோய்க்கு அனுரோதிய சொன்னாலும் வந்தது. அதை அனுசரித்து அதுடைய சொன்னாலத்தை எது அனுசரிக்கிறது அது அர்த்தம். எதுடைய சொன்னாலத்தை அனுசரித்து போகிறதோ அது பிரதானம். அனுரோதிய சொன்னாலே அர்த்தம். அந்த பிரதானத்துடைய சகாவத்தை அனுசரித்து அதுக்கு அனுகூலமாக போகக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா? வேறு விபரீதமாக அந்த பிரதானத்தை சாப்பிடக்கூடியதாக இருந்தது. அதாவது அது எப்போது இருந்தது அதை குணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிரதானாத்தை பார்த்தா லட்சணி மாதிரி அதாவது பிரதானத்தை யோகியாக இருந்து பிரதானத்தையே தானம் பண்ணக்கூடிய அது அந்தமாக ஞானத்தை ஆத்ம ஞானத்தை கர்மாவுக்கு உதாரணம் பண்றதுக்காக கர்மாவத்தாரத்துக்கு உதாரணம் பண்ணணும். அதுக்கு அங்கமாக போகணும். கர்மாவத்தாரம் பண்றதுக்கு எல்லவாரியான ஒரு சுகாரம் வேணும். அந்த சுகாவத்தை அனுசரித்து போக வேண்டியது. அதுக்கு அனுகர்த்தாகம் போக்காக பிராமணா அப்படிங்கிற தேவகத்தை சொன்னா இந்த தந்தையான அது நேரடி யோகியா இருந்தது. என்ன பண்றது? அந்த பிரதானத்தை சொல்லக்கூடிய அந்த கர்மாவையே அழுத்தக்கூடியதாக இருக்கு, சட்டமக்கூடியதாக இருக்கு. அப்படி எப்படி கர்மாவுக்கு அங்கமாக முடியும்? அதோடு சேரவே முடியாது. சம்பிரதான ஆத்மூலம் இருக்கணும். கர்மம் பிரகடனான ஞானமும் கர்மம் குணம் அவித்யா பிரதானம் வா
முயற்சி இருந்தால்தான் அவங்க அதிகாரியாக பார்த்து அப்படி அடைய முடியும். அது மாத்திரம் இல்லை, அந்த கர்மானுஷ்டானம் கர்மானுஷ்டானம் பண்ணணும். அதோடைய அனுமதிகள்லாம் என்ன, அது அனுஷ்டானத்தை வரிசையா பண்ணணும்னா பிரயோக பிரச்சாரம் என்ன தெரியாது. இந்த ஞானம் இல்லாம அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி என்னாச்சு, இந்த ஞானங்கள் எல்லாம் அந்த கர்ம பிரகடனத்துல தேவைப்படும். இந்த ஞானம் நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு வீட்டு தனியா வேண்டிய அந்த கர்மாவசானம் பண்ண இல்லாம தெரியாது. எதுக்காக அவசானம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலே இந்த ஞானத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தீவிர தேவையில்லை. ஆக அனுஷ்டித்தனம் ஞானம் செய்யப்பட்ட கர்ம பிரகடனத்திலே அந்த கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு அபேட்சிதமான ஞானம் இருக்கு. அந்த ஞானம் அந்த கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு அர்த்தம். அதாவது மீமாம்சகர் சொல்லுவா, அது அநேகம் படித்து அந்த ஞானமாக இருக்கணும். வேதாத்தியனம் அதாவது விதிவத்தாக உபநியாசங்களால் வேதாத்தியனம் பண்ணி வந்து ஞானமாக இருந்தால் தான் கர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு அது யோக்கியமாகும். அதாவது என்ன சொல்வாரா, ஞானவஸ்தா அப்படின்னா அசைதமான ஞானம், அந்த ஞானம் இருந்தால்தான் கர்மானுஷ்டானத்துக்கு இருக்காது. ஆனால் அசைவதீகமான அந்த வேதாந்த ஞானம் இருக்கு, அது கர்மானுஷ்டானத்துக்கு அங்கம். அது இந்த ஆசை ஞானம், அது வேற ஞானம். அதாவது உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்ட வாக்கியம் வாக்கிய வாக்கியதான் நிறைய வாக்கியங்கள் இருக்கும்போது அதெல்லாம் சம்பந்தப்படாத வேற வேற விஷயத்துக்கு சட்டமா இருந்தா அது பிரகடனமாகாது. ஆனா உங்களுக்கு ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அதுதான் பிரகடனம் பண்ணிக்கணும். அது ஒரு அந்த வாக்கிய சமூகங்கள் எல்லாமே ஒரு பிரகடனமாகும். அதுதான் பிரகடனத்திலேயே ஒரு வாக்கியத்தினை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பரவத்தையா இருக்கும், பரவானாக ஒரு செய்தி. பாக்கி வாக்கியங்கள் எல்லாம் அதை சொல்லலை. அப்படி இருந்தால் நாம என்ன பண்ணுவோம், கடவுள் தண்ணியோ அப்படின்னு நிர்வாகம் தடை சொல்லப்பட்டிருக்கோ அது பிரதானம். தடை சொல்லப்படாமல் அதுக்கு கண்டிப்பாக படிக்கப்பட்ட மற்ற கர்மாக்கள் எல்லாம் அதற்கு அனுமதி. என்னுடைய பிரகடனத்திலே இது படிக்கப்பட்டதோ அது அந்த பரவத்தாக சொல்லப்பட்ட கர்மாவுக்கு அங்கமாகும். பூர்ணமாக அப்படின்னு சொல்லி ஒரு 6 யாருக்கு பிரச்சனைப்படும். அந்த இடத்துல பார்த்தா 6 யாரை மாத்திரம் இல்லை, 6 யாருக்கு மாத்திரம் இல்லை, 60 மாற்றுவாத பிரயாணம் அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. சொன்னா அது பக்கத்துல எல்லாமே படிச்சிருக்கு. பிரயாக அனுவாதம் அப்ப அதெல்லாம் என்ன ஆகும், இந்த பரவத்தாக சொல்லப்பட்ட கட்டுப்பூர்ணமாக அர்த்தம் அப்படின்னு சொன்னா 20 பிரகடனம் பிரதானத்துக்கு தான் பிரகடனம். இது பிரதானமா பிரதானமா அதே பிரகடனம் அது கட்டுப்பூர்ணமா பிரகடனம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த பிரகடனத்துல படிக்கப்பட்டு இருந்தால்தான் அந்த ஞானம் அதுக்கு அங்கமாகும். ஸ்வரூபலாபமாத்திரேன எத்தோ அவித்யானம் இது சொல்லக்கூடிய வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய ஞானம் இருக்கு. என்ன பண்றது, வந்தாலே ஸ்வரூபலாபமாத்திரா சொன்னால் அவித்யானம் அந்த கர்மாவனத்துக்கு தேவையான ஞானம் அதுக்கு மூலமான அவித்தி நாட்டம் பண்ணிடுறது ஞானம். அப்படி இருக்கும்போது கர்மாவசானத்துக்கு அங்கமாகுமா பிரதானமாகுமா ஒன்றுமாக அதோட தேடவே தேடது. எந்த கர்மாவுக்கும் பிரதானமாகுமா அங்கமாகும்
அதுக்கு பிரவசியாக இருக்கிறாரே இது நாங்கதான் சொல்றோம். ஞான கர்ம சமுச்சயத்தில் நிராகரணம் பண்ணக்கூடிய நாங்கதான் எப்படி சொல்றோம் இல்ல, இதுல அப்படிதான் சொல்றோம். சமுச்சயவாதினா அப்படி அவசியமே தப்பு கிடையாது. முக்கிய விரோதம் இல்லை. கர்மாஸ்தானம் பண்றதுக்கு அஞ்ஞானம் தேவையாது. அதுதான் சேனாதிகள்ல அந்த ஆத்மபூர்த்தி கொடுத்து அந்த விஷ்ணுக்கு அஞ்ஞானியாக இவர் ஆகிறது. அந்த அஞ்ஞானத்தை நிராகரணம் பண்ணாமல் அதோடு சேர்த்து ஆத்மபூர்த்தி ஞானம் இருக்குன்னு சொன்னா ஞானம் அஞ்ஞானத்தை எது போக்குமோ அதுதான் ஞானமே தெரியும். அஞ்ஞானத்தை போக்கலைன்னு சொன்னா அது ஞானம். என்ன பார்க்கலாம், அப்படிங்கிற ஞானத்தை போக்காத ஒரு ஆத்மஜானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆத்மஜானி யாராவது கொண்டு வரணும், யாருமே சொல்ல முடியாது. நம்மளே வச்சுட்டு நம்மளுடைய ஆகிற ஞானம் என்ன ஒருங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா ஆத்மதம் அப்படியாகும் இப்படியாகும் சொன்னாலும் கூட இந்த ஞானம் வந்ததாக நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா அஞ்ஞானத்தை ஒட்டி வரக்கூடிய ஞானம் இது எதுவோ அதுதான் ஞானம். அஞ்ஞானம் பாட்டி இருக்கு இவாடிக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்தது ஞானம் இது. அஞ்ஞானம் ஆகிறா சொல்வது அஞ்ஞானத்தை போக்காது ஞானமே வர ஞானம் நேசிக்காது. இவரே காரணம் ஞானம் கர்ம இல்ல சௌகதே. சௌகதேனா சத்தியம் இந்த கிராமத்துக்கு சமூகம் தேவையாக இருக்கக்கூடிய காரணம் என்ன, கர்மகாரகம் என்ன, அம்பரகாரகம், அம்மகாரகம், அதிகாரகாரகம், இது எதுவுமே சம்பந்தப்படாத, அதாவது எல்லாத்தையும் விமர்சியாகக்கூடிய விமர்சியா அழுவது தேவையான காரணங்களுக்கையும் அப்படியே வியாசமடைய கூட ஒரு ஞானம் அது கர்மாவது கர்மாவை காரணம் கர்மாவும் சமுதாயம் கர்மாவும் அப்படின்னு ஒரு சமயத்துக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. காரணம் விசாரப்படுவது, அதனுடைய சொரூபம் விசாரப்படுறது, காரியம்னா விசாரப்படுறது எல்லாமே ஒரு விசாரமா இருக்கும் போது ரெண்டு விரோதியா இருக்கு. இதுக்கு சொரூபம் சரி, இதுக்கு காரணம் சரி, இது ஒரு காரியம் சரி, எல்லாமே விசாரமாக சொன்னா அவன் வேகத்தை ஆத்மான நினைக்கிறான். ராஜத்வேஷங்கள் வரும் விஷயத்துல அதிகாரிகள் வரணும். காரணம் இல்லை ராஜாதிகள் ஸ்வரூபம் கர்மாவுடைய ஸ்வரூபமே
அந்த கர்மானத்துக்கு வேண்டிய ருசிகள் இருக்கிறா அதுக்கு ஆணையம் இப்படி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட வேதம் தியானம் வருது இந்த மாதங்கள்லாம் இது அதனால அதனுடைய சொரூபமும் வித்தியாசம் பண்றது. சரி, இந்த கர்மாசனம் என்ன பலம் சொர்க்கம் வருது. இப்போ எப்படி இருக்கு? அது ஒரு அற்புதமாக அது வளர்த்துக்கு இன்னொரு ஜென்மா வேணும். ஜென்மா தேகேந்திரியாதிகள் தான் அந்த மரத்தை அனுபவிச்சாங்க. எப்படி தேகேந்திரியாதிகளை வச்சு கர்மாவசானப்பட்டாரோ அதே மாதிரி அதனுடைய பலப்பரப்பைக்கு ஒரு தேகேந்திரியாதிகள் ஆக அச்சுக்கு கர்மாவுடைய சொரூபம் ஞானத்துடைய பலம் இருக்கு. அந்த ராஜத்வேஷாதிகள்லாம் கூட்டத்துக்கு அப்புறம் தான் ஞானம் வைராஜ்யம் வந்தாக்கா வந்து எனக்கு ஞானம் வருது அதிகாரம் சமணமாகுது. நம்ம ராஜா இருந்தா இது வராது, ராஜா இல்லாட்டா அது வராது, கர்மா வராது. அதே மாதிரி ஞானம் எப்படி இருக்கு? நமக்கு வேதத்துக்கு விரோதியா இருக்கு. ஒரே ஆத்மஸ்வரூபம் எப்படி வேற அது வேற நிறையவே கிடையாது அப்படிங்கிறது. அதனால நெருப்பமும் விரோதியா இருக்கு, மனம் வித்தியாசமா இருக்கு. அதனால எத்தனமா ஒரு படம் ஜென்மானதான் வருது. இது வந்தா இதனுடைய படம் என்னன்னு கேட்டா ஜென்மாவே வராது, எந்த ஜென்மாவும் போகுது. ஆனா மறுபடியும் அந்த படம் அழுகுமான அழுகாது காத்துக்க மோட்சப்படமா இருக்கு. எட்டாவது மரணம் இப்படி பார்க்கறது எல்லாமே விரோதமா இருக்கிறதுனாலே தியானமும் கர்மாவும் ஆத்மதத்துவ தியானமும் மற்றபடி கர்மகாண்டத்தில் இருக்கப்பட்ட கர்மாவும் இது சேராது, ஒரு இடத்துல சேராது. அப்படின்னு 66வது ஸ்லோகம் வரை அடுத்த அப்புறம்